ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு மலைய முறையில் இந்த அச்சார் செய்து காட்ட போகிறேன். இந்த அச்சாருக்கு நான் காய்கறிகளை வச்சு தான் செய்கிறேன். இதுக்கு நான் பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு பேரிச்சம்பழம் எடுக்கிறேன், அதோட பப்பாசிக்காய், 2 மாங்காய், அம்ரலங்காய் 4 எடுத்துருக்கிறேன், 250 கிராம் சின்ன வெங்காயம், கேரட், போஞ்சி, கறிமிளகாய், பச்சை மிளகாய். நீங்கள் விரும்பினா பச்சை மிளகா போடலாம், போடாமல் விடலாம். நான் இதில் போடலை, என்ன கறிமிளகா உரை பண்ணுறதுக்காக. இதோட நான் டொமேட்டோ சாஸ், அதுவும் வினாகிரியும், 25 கிராம் கடுகும் மிளகும் எடுத்துருக்கிறேன். அடுத்து நான் பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இப்படி சின்ன சின்ன வெட்டணும். அதுக்கப்புறம் நான் காய்கறிகளை வெட்டக்குள்ள நாங்கள் நல்லா அந்த காய்கறிகளை ஈரம் இல்லாமல் துடைச்சி தண்ணி இல்லாமல் எடுத்த பிறகு தான் வெட்டணும். நான் இந்த பப்பாசிக்காய் வெட்டுறேன். இது பழம் இல்லை, உண்மையிலே முத்தல் காய். இப்படி காய் பருவத்தில் எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, இப்படி பருவத்தில் எடுத்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இந்த சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டணும். இதுகளை தண்ணி இல்லாமல் நல்லாவே துடைச்சி எடுக்கணும். இல்லாட்டி இந்த அச்சாரை நாங்கள் கிணநாளையே வச்சு பாவிக்கலாம் போகும். நான் பாருங்கள், இந்த போஞ்சியை காட்டுறேன். போஞ்சியில் எல்லா மிரக்கறியிலையும் நீங்கள் இப்படியே தண்ணியெல்லாம் துடைச்சி எடுத்து தான் இப்படி அந்த பீஸுகளாக வெட்டுங்க. போஞ்சியை 2 பிளந்து போட்டு இப்படி இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு இப்படி அந்தளவுக்கு வெட்டுங்க. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், இதை விட சின்ன உங்களுக்கு தேவையான அளவு வெட்டலாம். இது நான் அம்ரலங்காய் காய் எடுத்துருக்கிறேன். அதையும் நான் இப்படி சின்ன அந்த பருப்பை எடுத்து போட்டு அந்த சதையை மட்டும்தான் இப்படி அப்படி வெட்டி எடுக்கிறது. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம். அது அந்த வெட்டுற அளவு பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த இதோட நான் மாங்காவையும் சேர்த்து வெட்டுறேன். மாங்காவை நான் அதை மாதிரி வெட்டுறேன். கேரட்டையும் இப்படி நீட்டு துண்டமாக வெட்டுறேன். உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் வெட்டி கொள்ளுங்கள். அடுத்ததான் நான் கறிமிளகாய்க்கு உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்து போட்டு வெட்டுங்க. இல்லாட்டி அது உரைக்கும், கூட உரைப்பாக இருக்கும். இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நான் அடுத்ததாக கடுகையும் மிளகையும் போட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்படி பவுடராக வரணும். இந்த பவுடரில் தான் அந்த அச்சாரோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த நல்லா பவுடராக்கி அரைச்சி எடுக்கணும், இந்த கடிப்படாத அளவுக்கு மிளகும் இந்த கடுகும். அடுத்து தான் நான் பேரிச்சம்பழத்தில் அரைவாசி பேரிச்சம்பழத்தை நான் கிரைண்டரில் போட்டு வினாகிரி இதுக்கு 100 மில்லிலிட்டர் நான் வினாகிரி போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்தால் அந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் கடிபடுற மாதிரியும் கொஞ்சம் கடிபடாமல் இருக்கக்குள்ள இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த மிரக்கறியெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்துட்டேன். பேரிச்சம்பழம் கொஞ்சத்தை நான் வச்சிருக்கிறேன். இதோட நான் சின்ன வெங்காயத்தை சுத்தப்படுத்தி இதை முழுசாக தான் போடணும். பாருங்கள், இந்த பப்பாசிக்காய், டொமேட்டோ சாஸ், இந்த அரைச்ச நாங்கள் பேரிச்சம்பழம், உப்பு, அதோட நான் இந்த அரைச்செடுத்த கடுகு மிளகாயையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுகளை தான் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்ச ஒவ்வொரு மிரக்கறிகளை அதுக்குள்ள போடுவோம். அதோட வெட்டி வச்சுருக்கிற இந்த பேரிச்சம்பழத்தையும் போடுவோம். இந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் கடிப்படக்குள்ள ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். இதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகு, கடுகு 2 அந்த பவுடரையும் சேர்க்க போகிறேன். இதோட வினாகிரி ஒரு 100 மில்லிலிட்டர், அதோட நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். அதுவும் கிட்டத்தட்ட நான் ஒரு 150 மில்லிலிட்டர் அப்படி சேர்த்தேன். நான் பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நான் அதோட உப்பு 2 மேசக்கரண்டி போடணும். இதுக்கு எனக்கு ரெண்டபடியாக நீங்கள் உப்பு உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்து போடுங்க. அரைச்சி வச்ச அந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த வினாரியெல்லாம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இதை இப்படி தண்ணி இல்லாமல் இந்த எல்லாம் போடுறபடியாக அது கிணறு நாளைக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த உங்களோட இது ரெடியாக வந்துட்டுது. நாங்கள் இந்த விநாயகரி சேர்க்குறதால இந்த விநாயகரியில் இந்த காய்கறிகள் நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மலைய அச்சாறு ரெடி ஆகிட்டு, நீங்களும் இந்த அச்சாரை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்திங்கண்டா இந்த வீடியோக்களை உடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சமையலை சந்திப்போம். பாய்.